நீங்க எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் திறந்த வானத்துக்கு கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் பரலோகத்துக்கும் இடைவெளியே கிடையாது. ஒரே ஒரு இடைவெளி, இந்த மண்டை, இந்த உடல். செத்த உடனே செத்துட்டான்றாங்களே, எரியா சாகுது. இப்பவே என் ஜீவனும் இயேசுவின் ஜீவனும் ஒண்ணுதான். சாவுனா என்ன? இந்த ஜீவனை அடக்கி வச்ச இந்த பெட்டி கீழே போகுது, அவ்வளவுதான். காயமே இது பொய்யடா, காற்றடித்த பையடா. நம்ம ஒன்னும் காற்றடிச்ச பை இல்ல, கத்தர் அடிச்ச பை. உடம்பு தான் அன்பானவர்களை கீழே போகுது. முதலாவது உங்களுக்கு எனக்கும் வர வேண்டியது திறந்த பரலோகத்தை குறிச்ச ஒரு வெளிப்பாடு. ஆமாவா இல்லையா? என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னாலும் பூமியில இல்ல. அரிசி, உங்க அரிசிக்கு உருவம் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே ஹெவன்ல இருந்து ஸ்பிரிட்ல, அப்படியே ஸ்பிரிட்ல உங்க அரிசி வரும். நீங்க உன்னதமானவருடைய உள்ள ஒத்தாசை வரும் பருவத்தில் இந்த அரிசி வருகிறது உடனே அது ஆவியில வந்து உங்க பானை சட்டிக்குள்ள வரும்போது தான் அதுக்கு உருவமே வருது. உங்கள் ஆசீர்வாதமும் பரலோகத்தில் இருக்கிறது. உங்கள் ஜீவனும் இயேசுவோடு கலந்து இருக்கிறது. நீங்க உங்க பிளேஸ இப்ப ஹெவன்ல இருக்கிறீர்கள். இந்த வெளிப்பாடு இல்லாம திறந்த வானத்தை பார்க்காமல் திறந்த நரகத்தை பார்க்காதீர்கள். ஒண்ணு. இரண்டாவது, இயேசு பார்க்கிறார், ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு தம்மேல் இறங்குகிறதை கண்டார். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் கேட்க வேண்டியது, இந்த வருஷம் பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருக்கிறதையே பார்க்கணும்னு கேளுங்க. இந்த வருஷம் நான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த வருஷம் என் ஜனங்க பரிசுத்த ஆவியால முழுகிற அந்த கலையை படிக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன். ஜெபமே பண்ணாதீங்க. அப்பா ஒரு ரிலீஃபா இல்லை நான் சொல்லும் போது, கேட்கும் போது எல்லாரும் ஜெபம் பண்ணு ஒண்ணும் வேண்டாம். நல்லா படுத்துருங்க, கட்டில் மியூசிக் போட்டுருங்க, வர்ஷிப் மியூசிக். அப்படியே நின்றுகிட்டு இருங்க. அப்படியே ஹோலி ஸ்பிரிட் வந்து காரவடை மெதுவடையை எண்ணெயில போடுற மாதிரி நீங்க எண்ணெயில உருண்டு கொண்டே இருந்து காலையில எழும்பி வந்து பாருங்க, சுட 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 சுட. நேற்று தினத்துல நான் சொன்னேன், எனக்கு ஒரு தரிசனத்துல நான் சொன்னேன், அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம். உங்களை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்க விரும்புகிறார். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த டிசம்பர் மாதம் ஃபேமிலியாக எங்கேயாவது போய் ஒரு 2 நாள் 3 நாள் இந்த புது வருஷத்துக்காக பரிசுத்தவான் ஆண்டோடைய சமூகத்தில் இருப்போம். அப்படி நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணோம், பூண்டிக்கு போனோம். பூண்டிக்கு போய் நாங்கள் எல்லாரும் உட்காரும்போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி ஒரு அறிவு திருச்சபைக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும். அப்பாவை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது, இயேசுவை பற்றி இருக்குது, ஆவியானவரை பற்றி. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுங்களா, 1.5-2 நாளில் மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய பற்றிய வசனத்தையும் அண்டர்லைன் பண்ணி அதை படித்து முடிச்சிட்டோம். நான் மத்தேயை தொடங்கி ஃபுல்லாக சொல்லிவிட்டு மத்தேயை மார்க்கு முடிச்சுட்டு வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்துட்டேன், எங்கள் அம்மாவுக்கு ஒரு புஸ்தகத்தை கொடுத்துட்டேன், தம்பி தங்கச்சிங்களுக்கு கொடுத்துட்டு பேர பிள்ளைகளுக்கும் புஸ்தகத்தை கொடுத்துட்டேன். நீ 1 தெசலோனிக்கேயரில் பரிசுத்த ஆவி கண்டுபிடி. எல்லாம் எங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், எங்கே பரிசுத்த ஆவி இருக்கிறார், எங்கே பரிசுத்த. நான் சொல்லட்டா, ஆவியானவர் புறாவை போல தம்மேல் வருகிறதை கண்டார். நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேம்மா, உங்கள் மேலே அசைவாடுற ஆவியானவரை பார்க்காம உங்கள் மேலே ஏதோ ஒரு பிசாசு வர மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க அம்மா. எந்த நேரமும் பிசாசு வந்த மாதிரி இருந்துச்சு, கத்தி கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு, என்ன ஒருத்தன் துரத்தன மாதிரி இருந்துச்சு. இயேசு சொன்னார், கண்டேன் கண்டேன் கண்கள் குளிர. என்னைய பார்த்தீங்கன்னா மின்னால போலவன் தப்பென்று கீழ் விழுந்தான். ஏன் பார்க்கறதே பார்க்கறீங்களா யாராவது? அண்ணன் நேற்று ஒரு கனவு கண்டான்னா பிசாசு மேல இருந்து வந்தான்னா
கீழே விழுந்தான்னா, விழுந்த உடனே ஒரு எலிக்குட்டி மாதிரி மாறினான்னா, கொஞ்ச நேரத்துல கொசு மாதிரி மாறினான்னா, நான் உடனே இந்த பேட்டை வச்சு இப்படி அடிச்சேன்னா பட்பட்னு சத்தம் கேட்டுச்சுன்னா அது பொசுங்கிடுச்சு. இந்த மாதிரி தரிசனமே வராதா? எப்ப வந்தாலும் அவங்கள விழுங்கிட்ட மாதிரியும், புள்ள மேல என்னமோ இறங்கிட்ட மாதிரியும், கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரியும் நீங்களும் உங்க கனவும். இயேசு எதை பார்த்தார்? பிசாசு வானத்தில் இருந்து மின்னலை போல் விழுகிறதை கண்டேன். இதோ இதோ சர்ப்பங்களை மிதிக்க. பாம்பு கனவு கண்டீங்கன்னா ரொம்ப நல்லது, காணுங்க. ஆனா அந்த பாம்பு மேல நீங்க அப்படி ஜம்ப் அடிக்கிற மாதிரி பாருங்க. அப்படி நெளிஞ்சு வந்துச்சு, நான் ஒளிஞ்சு ஓடிட்டேன். இந்த மாதிரி கனவு பார்க்காதீங்க. ஏன் இந்த மாதிரிலாம் வருதுன்னா, பரிசுத்த ஆவியானவரை குறிச்ச வெளிப்பாடு நிறைய வரல, பிசாசு வெளிப்பாடு தான் வந்து இருக்கு இந்த ஜென்மத்துக்கு. இயேசுவுக்கு பரிசுத்த ஆவி, இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? வனாந்தரத்துக்கு போறாரு, சாத்தானை சந்திக்க போறாரு, அவன் தந்திரத்தை பார்க்க போறாரு. அதுக்கு முன்னாகவே பரமபிதா, நீ நரக சேனையை பார்க்கும் முன்பாக என் சேனையை பாரப்பா என்று வானத்தை திறந்தார். உங்களுக்கு வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க வானத்தின் பிரதிநிதிகளாக மாறிவிட்டீர்கள். இப்போ உங்களுக்கு வானம் வேற பூமி வேறையே கிடையாது. என்னை இது வானம் பூமியோ பரபரன் மானிடனானாரோ. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல குழந்தையா உருவானதே பரிசுத்தாவினால, அந்த குழந்தை உள்ள இருந்து வளர்றதே பரிசுத்தாவினால, பொசுக்கிறதும் பரிசுத்தாவினால, அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து உங்களை மூடுவதும் பரிசுத்தாவினால. ஆவியினால நிரம்பும் போது ஆவியானவரை குறிச்ச ஒரு வெளிப்பாடு இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புறாரு. அப்படியே கைய ஹோலி ஸ்பிரிட் சொல்லுங்க, ஆவியானவரே உங்களை பற்றி வெளிப்பாடு. சாத்தான நான் அறிஞ்சதை விட உங்களை நான் 1000 மடங்கு அதிகமா அறிய விரும்புறேன். ஒண்ணு, திறக்கப்பட்ட வானத்தை பாருங்கள், திறக்கப்பட்ட நரகத்தை பார்ப்பதற்கு முன்பாக. 2, அசைவாடும் ஆவியை பாருங்கள், உங்களை அசைக்க வரும் பிசாசை பார்ப்பதற்கு முன்பாக. 3வது, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, இதோ என் குமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அப்படி எக்கோ கேக்குது, மை சன் மை சன் மை சன் மை சன் மை சன். சாத்தானே பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க உங்க அப்பாவுக்கு யாருன்றத பார்த்துட்டு அதுக்கு பிறகு பிசாசுக்கு யாருன்றத பார்க்க போங்க. இந்த ஆண்டவர் புள்ளன்றோம் பாருங்க, இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம வேற மாதிரி மாறிடுவோம். ஜனங்க இயேசுவை பலமுறை கொலை செய்ய கல்லை எடுத்தாங்கல்ல, ஏன் எடுத்தாங்க தெரியுமா? யோவான் 5:18 நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தேவனை தன்னுடைய சொந்த பிதா என்று சொல்லி தன்னை தேவனுக்கு சமமாக்கினார். நல்ல கவனிங்க, நீங்க அப்பானால நீங்க ஆண்டவருக்கு சமமாயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அப்பாவும் பிள்ளையும் ஒரே இனம் தானே. அப்பாவுக்கு இருக்கிறதெல்லாம் பிள்ளை சுதந்திரவாளி தானே. சொல்லுங்க வாயை திறந்து, ஒரே ஜாதி தானே, ஒரே கோலம் தானே, ஒரே வீடு தானே, ஒரே அந்தஸ்து தானே. நீங்க அப்பா அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் தேவனுடைய பரலோகத்தின் சுதந்திரவாளியாக, சொந்த வாரிசாக, தேவனுக்கு சமமாக மாறி விடுகிறீர்கள். இந்த வெளிப்பாடு வந்த பிறகு பிசாசு கிட்ட போனீங்கன்னா, அட பிசாசே இங்க வா, நான் தான் வரேன், எங்க அப்பா புள்ள வந்திருக்கிறேன், எங்க அப்பா புள்ள. இந்த வெளிப்பாடுகள் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஒரு ஹல்லேலூயா. 2வது,
இவ்வளவும் சேர்ந்து நான் என்ன சொல்றேன்னா, உங்க சர்வ வல்லவரை குறித்த, அவர் உங்களுக்கு கொடுத்ததை குறித்த, அவர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்பதை குறித்த, அவருடைய ஆவியானவரை குறித்த, அவருடைய பரலோகத்தை குறித்த ஒரு வெளிப்பாடுகளோடு சாத்தானை நாம் ஜெயிக்க புறப்பட போகிறோம். இரண்டாவது, சீக்கிரமா சொல்லுங்க, இரண்டாவது, சாத்தானுடைய தந்திரங்களை குறித்த ஒரு அறிவு தேவை. நல்ல கவனிங்க, சில வேளைகள்ல சாத்தான் என்ன சொல்றான், ஆண்டவர் தான் சொல்றாரா, சாத்தான் தான் சொல்றானா, உங்க உடம்பு தான் சொல்லுதா, கண்டுபிடிக்காத மாதிரி அவன் பேசுவான். அதான் அவன் தந்திரம். சாத்தான் பேசுறது மட்டும் எனக்கு ஒரு ஆசை, சாத்தான் பேசுறது மட்டும் கொஞ்சம் தடியா, பசிக்குதல்ல, அந்த கல் இருக்குல்ல, அதை ரொட்டியா சாப்பிட்டா என்ன பண்ணல, அப்படி சொன்னா என்ன ஈஸியா நம்ம தப்பிச்சிடலாம்ல. எப்படி இருக்கோம்னா, ஆண்டவரே பேசுற மாதிரி இருக்கும். ஐயோ பசிக்குதா, உனக்கு தான் பவர் இருக்க, 40 நாள் முடிச்சிட்டல, ஃபாஸ்டிங் முடிஞ்சிச்சு இல்ல, அதை எடுத்து நீ தான் நாளைக்கு எதிர்காலத்தில் ஒரு அப்பத்தை வச்சுக்கிட்டு நீ ஓஹோன்னு கலட்டா பண்ண போறியே, 5000 பேருக்கு கொடுக்க போறியே, இப்ப சும்மா எடு. தபரே 40 days ஃபாஸ்ட் பண்ணிச்சிட்டல, வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு ஒரு பலம் வேணாம், சாப்பிட அந்த தருவன் இந்த கல்லை எடுத்து குஞ்சிச்சா அப்படின்னு வரும். திடீர்னு உங்க மனசுல மண்டை குழம்பும், அப்பா தான் சொல்றாரா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு புத்தி வேணா. அப்படி பேசுவான் பிசாசு. நமக்கே பசி வரும். இது என்னன்னா, சாத்தான் பேசுறத கண்டுபிடிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய டார்ச் லைட் நமக்கு தேவை. ஒரு தாட் தான் வரும். சில வேளைகள்ல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 10 3 - 5 வரைக்கும் போய் பின்னால வாசிங்க. நாங்க மாம்சத்துல நடந்தாலும் நடக்கிறோம், உடம்புல அது எப்படி நடக்கிறது, மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்கள் போர் ஆயுதங்கள் எல்லாம் சொல்லுங்க, எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை, சத்தமா சொல்லுங்க, அரண்கள் நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளாலே நாங்கள் எல்லா தர்க்கங்களையும், இப்ப இந்த கவனிங்க, பிசாசு எப்பவுமே உங்களோட தர்க்கம் பண்ணுவான். பைத்தியம், ஊழியத்துக்கு வா அவங்க சொல்லிவிட்டா நீ வந்துடுறதா, என்ன 2 வருஷம் பொறுத்துக்க, தர்க்கம் வரும். அடுத்தது, தர்க்கங்களையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமான எல்லா மேட்டிமைகளையும், அதுக்கு பிறகு எந்த எண்ணத்தையும், சத்தமா சொல்லுங்க, சாத்தான் எண்ணத்தில் பேசுவான். அந்த எண்ணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் டார்ச் அடிக்கின்ற. இது நீர்ல முன்ன மீட்டிங்க்கு நான் போற நேரத்துல, ஐயோ நல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருப்பேன். அன்னைக்கு மட்டும் யாராவது என்ன தொட்டா போதும், தொட்டா சினிங் மாதிரி ஆயிடுவேன். அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணல, வந்துடுச்சு இல்ல கோவம், நீ போய் மேடைக்கு போக போறியா, நீ மேடைக்கு போனா பரிசுத்த ஆவியானவர் வரப்போறாரா, வதச்சிருவான். இதை கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், எப்பா இதெல்லாம் உன் சிந்தனையே இல்லடா, அது இரவலா வந்ததுடா. சில வேளைகளில் நீ போக போற இல்ல, அந்த பிசாசு அந்த சரக்கம் உன் மேல இறக்க பாக்குறான்டா. இதை கண்டுபிடிச்சாலே சாத்தானுடைய தந்திரங்களை பிசாச பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காட்டுகிறார். உடம்புல ஆசை இருக்குல்ல, அதுக்கு உடனடியா சாப்பிடு அப்படி என்று சொல்லுவது சாத்தானுடைய தந்திரம். என்னை யாருமே நேசிக்கிறது இல்லை, அந்த நேரத்துல ஒருத்தன் வருவான், என்ன அழகா இருக்கிற நீ, எப்படிமா உன் வீட்டுக்காரருக்கு உன்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை பார்க்கறதுக்கு புத்தி, உன்ன மாதிரி ஒரு அழக அப்படின்னு நீங்க யோசித்து பார்ப்பீங்க, இந்த ஆளுக்கு தெரியுது நம்ம அழகுன்னு.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த வெளிப்பாடுகளை தர, உடம்பு பசி, உங்களுக்கு ஒரு அன்பு பசி என்றால் அந்த அன்பு பசியை ஆற்ற சொல்லுவான். நீங்க தனியா இருக்கிறன்னா, அட டிவி தான் போட, சினிமாவா பார்த்தேன், சித்திய தானே பார்த்தேன்னுவான். எப்படியோ அவன் சரக்கை உங்க மண்டையில இறக்க பார்ப்பான். இது ஒண்ணு. இரண்டாவது, சீக்கிரமா ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஐடியாஸ் கொடுப்பான். கர்த்தரே என்ன உயர்த்தணும். சில பேர் நான் பார்த்து இருக்கிறேன், எல்லா போட்டோ எடுக்கும் போதும் போய் இப்படி முன்னாடி நின்று இப்படின்னுவாங்க. எங்க பார்த்துக்கிட்டு நீ ஒப்பறையிலிருந்து குதிச்சிரு, உன்னை எல்லாரும் பார்த்துருவாங்க. இன்னும் சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவான், இந்த உலகத்தெல்லாம் தர, நீ எதுக்கடா சிலுவைக்கு போயிட்டு, இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். சரி, இன்னும் ஒண்ணு செய்வான். நான் இதை அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழிய அழைப்பு வச்சிருந்தா உங்களை பெட்ல படுக்க வைக்க சாத்தான் நினைப்பான். பேதுரு மாமியாரு இயேசுவுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய தாய், கடும் ஜுரம் வந்தது. அப்படி வரும்போது நீங்க கண்டுபிடிக்கணும், இந்த அம்மாவுக்கு ஒரு ஊழியம் இருக்கு, இந்த ஐயாவுக்கு ஒரு ஊழியம் இருக்கு. அந்த ஊழிய நேரத்துல இவர் படுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா அங்க போய் கெஞ்சாதீங்க. இயேசு அந்த பிசாசை அதட்டினார். அதை கண்டுபிடிக்கணும். நீங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒரு ஊழியத்துல இன்னொரு எல்லை வருதுன்னு சொல்லும் போது, உங்கள் படகு அந்த திசை போகும்போது ஒரு வெள்ளம் மாதிரி வந்து அந்த ஊழிய முன்னேற்றத்துக்கு எது தடையா இருந்தாலும் அது இயேசுவால் வருவது அல்ல, அது சாத்தானால் வருவது. இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஹோலி ஸ்பிரிட் உதவி செய்கிறார். அதே மாதிரி நீங்க உங்க கூடவே இருக்கிறவர்கள் சில நேரத்துல சாத்தான் உங்களை படகுனால, பேதுருவின் மூலமா, பேதுரு வரான். இங்க கவனிங்க, இயேசு சொல்றாரு, நான் யாரு? பேதுரு சொல்றான், தேவனுடைய குமாரனாகிய இயேசு. வாவ், பேதுருவே, இதை உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவே வெளிப்பட. எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்கிறான். டே 12 11 பாடுறா, எனக்கு தாண்டா ரெவலேஷன். அதோட விட்டுருக்க கூடாது. அவன் அதோட அந்த நல்ல கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கலாம் இல்ல. இயேசு சொன்னாரு, மனுஷகுமாரனை அடிக்க போறாங்க, துப்ப போறாங்க, சாகடிக்க போறாங்க, 3வது நாள் எழும்பி வந்தாருன்னு இப்பதானே அவர் பாராட்டினாரு. இதுல இவர் கொஞ்சம் துளிர் விட்டுடுச்சு. இப்படி எடுத்துட்டு வந்தாங்க, வாங்கண்ணா, உனக்கு இது நேரிடுவீங்களா? உங்களை போய் உங்க மேல நான் எவ்வளவு உயிர் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் கண்ணில் உதிரம் சொட்டுகிறது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு இது நேரிடக்கூடாதுன்னு நான் பாருங்க. இயேசு கண்டுபிடிச்சிட்டார். டேய் பிசாசே, பாசம் காட்டுறவங்க வழியா உள்ள வரையா? சோல் டைன்றது பேரு. இது என்னடான்னா, உங்க மேல ரொம்ப அன்பா, தூங்கி எழுந்திருக்கும் போதே என் புள்ள கவனமா தான் இருக்கு, அந்த புள்ள என்ன மிஸ் பண்றாளாமே. சொல்டாய், உனக்கு இது நேரிடக்கூடாது. உடனே இயேசு சொன்னார், பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்ற, பாவத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. சொல்டாய். ஒரு முறை மோசே 70 பேரை கூப்பிட்டு அவங்க மேல அபிஷேகத்தை இறக்குறான். 2 பேர் அன்னைக்கு ஆப்சென்ட். அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வந்துடுறாரு. அவங்களும் ப்ராபசி பண்றாங்க. உடனே யோசுவா, தலைவரே, உங்க வார்த்தையை கேட்காதவன் ப்ராபசி பண்றதா போய் நிறுத்துறான் தலைவரே. சில பேர் நல்ல தலைவர்களுக்கு இந்த மாதிரி தொண்டை வந்து மாட்டிக்குவான். நீங்க என்னமோ மன்னிச்சிடலாம்னு நினைப்பீங்க, நீங்க என்னமோ எல்லாரும் நல்லா வாழட்டண்டா, வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லுவீங்க. இங்க தொண்டை வந்து சொல்லுவான், தலைவரே உங்களுக்கு இல்லாம அங்க வந்து ப்ரோபசி பண்ண ஸ்டாப் பண்ணு. என்ன சொன்ன, ஏய் எனக்கு நான் வைராக்கியம் காராட்டுற, எல்லாரும் ப்ராபசி சொல்லிட்டோம் போடா. இது என்ன தெரியுமா? பாசமான மனிதர்கள் சில வேளைகள் கர்த்தருடைய சிந்தனைக்கு விரோதமா மாமிச சிந்தனைகளை போடும் பொழுது நீங்க கண்டுபிடிப்பதற்கு சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு நான் நிறைய நேரம் சொல்ல நேரம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சாத்தானுடைய தந்திரத்தை காட்டுவார். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுடுறேன். சர்வாயுத வர்க்கத்தை உங்களுக்கு தரிப்பித்துக் கொள்ளும்படி இயேசு செய்வார். ஆவியானவர். இயேசுவை பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பாகிஸ்தான் வந்து அடிச்ச பிறகு எல்லையில் இருக்கிறவர்கள் எல்லா பேரங்கியும் அங்க கொண்டு வந்து வைக்கணுமா, இல்லை எப்பவுமே எல்லையில ராணுவம் தயாரா இருக்கணுமா?
நல்ல மனசுல வச்சுக்கோங்க. பிசாசு அட்டாக் பண்ணும்போது நெஞ்சில் அடிக்கிறான், ஏமா கொஞ்சம் மார்க்கவசத்தை கொண்டு வாமா. அந்த மார்க்கவசம் கொண்டு வர்றதுக்குள்ள இந்த மாறு அவுட்டு. நிறைய நேரத்துல பிசாசு வந்துட்ட பிறகு நீங்க கத்துறீங்க. இப்போ நான் இத்தனை வருஷம் ஆண்டவரோட நடந்து கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? அவன் வர்றதுக்கு முன்னாலேயே ஒருத்தன் ரெடியா இருக்கிறான் பாருங்க. அவன் அழகா வந்துடுறான். உள்ள விட்டுட்டு நாய் உள்ள வந்து லல்னு கலைக்கும் போது அதுக்குள்ளே வந்து பிடிச்சிடுச்ச வேஷ்டிய. சோ இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? 30 வருஷம் என்னத்தை மாற்றினாரு? சத்தியம் என்னும் அரைக்கச்சையை 12 வயசுலயே பைபிள் அத்துப்படி 12 வயசுல போட்டுக்கிட்டாரு. ஏன்? நான் பலவானுடைய வீட்டுக்குள்ளே போய் அவனை கொள்ளையிட்டு அவனை கட்டி உலகத்தை பிசாசின் ராஜ்யத்திலிருந்து இழுக்க போகிறேன். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கவே இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கிறேன். அவனுடைய கிரியைகளை அழிக்கிறதுக்கு அவன் பொய்யன். அதனால சத்தியத்தை கட்டிக்கிட்டார். 12 வயசுல அவருக்கு பைபிள் நாலேஜ் வந்துடுச்சு. நெஞ்சில அடிப்பான். கண்டுபிடிச்சிட்டாரு, பிசாசு நெஞ்சில அடிப்பான். இப்பவே நீதி என்னும் கவசத்தை வச்சுக்கிட்டார். 1 by 1 பொய் சொல்றாரா? பொய்யா? எல்லாத்துலயும் நீதி. வேலை ஸ்தலத்துல கூட பொய்ய பேசிக்கிட்டு இருக்காதீங்க. மெய்ய பேசி அடி வாங்கினாலும் பரவாயில்ல. மார்க்கவசத்தை எடுத்துக்கிட்டாரு. கடைசியில ஒண்ணு பாக்கி. என்னடான்னா முழுகி எழுந்திருக்கணும். யோவான் கிட்ட போறாரு. யோவானே என்ன முழுகி எடு. அவன் சொல்றான், ஐயோ நீதான் என்ன முக்க வேண்டியது, நான் உங்க முக்க வேண்டியதா? இடம் கொடு. எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஃபுல்லா ரெடி. அப்புறம் அபிஷேகம் பெற்ற உடனே அந்த நேரம் சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை போட்டுக்கிட்டாரு. இப்ப நான் போய் பிசாசம் ஒரு உதைச்சிட்டு நேரம் வரப்போறேன் கலிலேயாவுக்கு. உலகம் எல்லாம் போய் ஊழியம் செய்ய போறேன். கையை தட்டுங்க இயேசு ராஜாவுக்கு. ரட்சகர் ரட்சிப்பு என்னும் தலை சீராவை போட்டுக்கொண்டார். ரட்சிக்க இறங்கி வர ஆரம்பித்து விட்டார். விசுவாசம் வளர்ந்துடுச்சு. அதோட ஆவியின் பட்டயத்தை கரெக்டா உள்ள வச்சுக்கிட்டு தீட்டி உள்ள வச்சுக்கிட்டு சாத்தானை சந்திக்க புறப்பட்டு போகிறார். கையை தட்டுங்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு. இப்போ கடைசியா சகோதரி சொன்னதையே நானும் சொல்லிடுறேன். பிசாசை ஜெயிக்க சிந்தனையால் முடியாது, ஜபத்தால் முடியாது. பிசாசு உங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீங்க பைபிளை மெதுவா படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து மண்டைய குழப்புவான். தயவு செய்து மனசுல வச்சுக்கோங்க. உபாகமத்தை இயேசு படித்து கொண்டு மட்டும் இல்லை, சாத்தான் வரும் பொழுது அதுல ஒரு வசனத்தை இழுத்து சத்தம் போட்டு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. இந்த வருஷம் நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணலாம். வசனத்தை உடனே வாயில சொல்ல ஆரம்பிச்சு. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு, உங்கள் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பட்டயமாகிய வசனத்தை எடுத்து வீச ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குள்ள நம்ம கொஞ்ச நேரம், ஒரு சில வினாடிகள் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய அப்படியே விட்டு கொடுங்க. எல்லாரும் கவனிங்க. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை நீங்க இப்ப எடுக்க போறீங்க. வாயை திறந்து வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்க பார்க்கலாம். நான் வாலாகாமல் தலையாவேன், கீழாகாமல் மேலாவேன். என்னுடைய உயிர் இயேசுவோடு கலந்து பிதாவுக்குள் மறைந்திருக்கிறது. என்னை தொடுகிறவன் பிதாவையும் தொட வேண்டும், இயேசுவையும் தொட வேண்டும். நான் பத்திரமாயிருக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நானோ
கடன் இல்லாமல் இந்த வருஷம் வாழ்வேன். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் என்னுடைய எல்லா நோய்களையும் இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார். அவர் தழும்புகளால் நான் சுகத்தின் மேல் சுகமடைகிறேன். இந்த நாள் முதல் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை, இந்த ஜீவனை நான் விரும்ப ஆரம்பிக்கிறேன். நல்ல நாட்களை நான் விரும்புகிறேன். என் வாயில அதே பேசுவேன். அன்பு தகப்பனே, சில வினாடிகளாக இருந்தாலும் நீர் கொடுத்த இந்த வெற்றியின் ரகசியம் நம்முடைய மக்களுக்குள் ஆழமாய் போகும்படி நம்முடைய ஆவியினால் நீர் அனுக்கிரகம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வசனம் என்னும் பட்டயத்தை எடுத்து ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை எல்லாம் கொண்டாட்டமாய் நீர் மாற்றப் போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு சபை வெற்றிக்குள்ளே வெற்றிக்கு மேல வெற்றிக்கு மேல வெற்றிக்கு மேல வெற்றிக்கு மேல படியெடுத்து போக போறதுக்காக ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு டாட்டா சொல்லிவிட்டு இயேசுவால் வளர்ந்து ஆவியில் நிறைந்து ஆண்டவரே பலவானுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து ஏராளமான கொள்ளையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் வரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வார்த்தைகளை கொடுத்து விட்டேன். நீர் தொடர்ந்து கிரியை செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.